அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆலய தரிசன நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் கோவில் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் குடிக்கொண்டிருக்கும் சீதலாதேவி மாரியம்மனை பற்றிதான். இந்த அம்மனுக்கு பாடைக்காவடி மாரியம்மன் என்ற வேறொரு பெயரும் உண்டு. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் இந்த அம்பாளை வேண்டிக் கொள்வர். நோய் குணமானவுடன் பாடைக்காவடி எடுத்து பிரார்த்தனையை நிறைவேற்றுவர். பக்தர்கள் தன் உடல் நலமடைந்தால் உற்சவ காலத்தில் பாடை மீது படுத்து ஆலயத்தை வலம் வருவதாக வேண்டிக் கொள்வர். பங்குனி மாதம் நடைபெறும் உற்சவத்தின் போது ஆயிரக்கணக்கான பாடை வழிபாடுகள் நடைபெறும். உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பாடை மீது படுக்க கயிறால் கட்டுவர். பிறகு அவரை சுமந்து வருவார்கள். கொல்லிச்சட்டி எடுக்க வேண்டிய முறை உள்ளவர் அதனை எடுத்துக்கொண்டு முன்னால் வருவார். இவர்கள் ஆலயத்தை 3 முறை வலம் வந்ததும் பாடை பிரிக்கப்படும். பிரித்ததும் மஞ்சள் நீரை தெளிக்க படுக்கும்போது மயக்கமுற்றவர் தெளிந்தெழுவார். வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டதும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்புவார்கள். இப்படிப்பட்ட பாடை காவடி வழிபாடுகளை ஏற்பது தான் இந்த மாரியம்மனுக்கு சிறப்பாகும். திருவாரூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த வலங்கைமான் என்னும் நகரம் அமைந்துள்ளது. இந்த நகரத்தில் வரதராச்சன்பேட்டை என்னும் தெருவில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் காத கவுண்டர் என்பவர் வசித்து வந்தார். அவர் மனைவியின் பெயர் கோவிந்தம்மாள். இருவரும் இறைபக்தி மிக்கவர்கள். காத கவுண்டர் விவசாய வேலை செய்து வந்தார். அவர் மனைவி பக்கத்து கிராமங்களுக்கு சென்று தின்பண்டங்கள் விற்கும் அங்காடி வியாபாரம் செய்து வந்தார். வலங்கைமானிலிருந்து வியாபாரத்திற்காக புங்கஞ்சேரி என்ற இடத்திற்கு கோவிந்தம்மாள் சென்றிருந்தார். அன்று வெள்ளிக்கிழமை நல்ல வியாபாரம் நடந்தது. நெல்லும் காசும் நிறைய கிடைத்தன. எல்லாம் இறையருள் என எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அங்குள்ள ஒரு குளத்திற்கு குளிக்கச் சென்றார். அதே சமயத்தில் ஒரு பிராமணரும் அவரது மனைவியும் குழந்தையுடன் அங்கிருந்த அடைக்கலங்காத்த ஐயனார் கோவில் பக்கம் போவதை பார்த்தார். குளித்துவிட்டு கரையேறிய பின் ஐயனார் கோவில் பக்கத்தில் இருந்து குழந்தை ஆளும் குரல் கேட்டார் கோவிந்தம்மாள். அங்கே விரைந்து சென்ற கோவிந்தம்மாள் பெண் குழந்தை ஒன்று அங்கே அழுது கொண்டிருப்பதை கண்டாள். தெருக்காரர்கள் ஓடி வந்தனர். குழந்தையை கொண்டு வந்து விட்டவர்களை தேடி பார்த்தனர். அங்கு யாரும் தென்படவில்லை. அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையை கோவிந்தம்மாள் தூக்கினாள். குழந்தை அழுவதை மறந்து அழகாக சிரித்தது. அந்த குழந்தையின் அழகில் மயங்கிய அத்தெருவாசிகள் அனைவரும் அக்குழந்தையை தாமே வளர்க்க வேண்டும் என்று போட்டியிட்டனர். கடைசியாக அந்த தெரு நாட்டாண்மைக்காரர் வளர்ப்பார் என்ற முடிவுக்கு வந்தனர். தனக்கு குழந்தை கிடைக்கவில்லையே என்று கோவிந்தம்மாளுக்கும் வருத்தம். புங்கஞ்சேரியில் கோழிகளும் ஆடு மாடுகளும் திடீரென இறக்க தொடங்கின. பலருக்கு அம்மை நோய் தாக்கியது. ஐயனார் கோவிலில் கிடைக்கப்பெற்ற அந்த பெண் குழந்தைக்கும் அம்மை வார்த்துவிட்டது. ஊரே பெரும் துயரம் அடைந்தது. இந்நிலையில் ஒருவர் ஆவேசம் வந்து அந்த பெண் குழந்தையை கோவிந்தம்மாளிடம் கொடுத்துவிட வேண்டும், அப்போது இந்த ஊர் நலம் பெறும் என்று அருள்வாக்கு கூறினார். உடனே கோவிந்தம்மாளை அழைத்து அக்குழந்தையை கொடுத்துவிட்டார் நாட்டாண்மைக்காரர். குழந்தையை எடுத்து வந்து சீதலா என பெயரிட்டு கோவிந்தம்மாள் வளர்க்க தொடங்கினாள். ஆனால் கடுமையான அம்மையால் 3ஆம் நாள் அக்குழந்தையின் உயிர் பிரிந்துவிட்டது. துயரமடைந்த கோவிந்தம்மாளும் அவர் கணவரும் குழந்தையின் உடலுக்கு இறுதி சடங்குகளை செய்து தம் வீட்டு கொல்லையில் அடக்கம் செய்துவிட்டனர். சிலர் அக்குழந்தை 7.5 ஆண்டுகள் கோவிந்தம்மாள் வீட்டில் வளர்ந்து பல அற்புதங்களை செய்து பின்னரே இறந்ததாக கூறுகிறார்கள். அக்குழந்தையின் இறப்புக்கு பின்னர் குடமுருட்டி ஆற்றில் நீராடிவிட்டு வருவோரில் சிலர் கோவிந்தம்மாள் வீட்டு கொல்லைப்புறம் வந்தபோது ஆவேசமாக வந்து ஆடினர். அவர்கள், நான் தான் மாரியம்மன், குழந்தை வடிவில் இங்கு வந்தேன், என்னை வழிபடுவோருக்கு அருள் புரிவேன் என்று கூறினார். அதன்படி குழந்தையை சமாதி செய்த இடத்தில் கீற்று கொட்டகை போடப்பட்டது. மக்கள் வந்து வழிபட தொடங்கினர். பின்னர் அவ்விடத்தில் கோவிலும் எழுப்பப்பெற்றது. சீதலாதேவி மகா மாரியம்மன் கோவிலாக பெயர் பூண்டு வரம் தரும் தெய்வமாக அன்னை பராசக்தி அங்கே விளங்கலானாள். அதுவே வலங்கைமான் மாரியம்மன் கோவில் தோன்றிய வளர்ந்த வரலாறாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு ஆவணி ஞாயிற்றுக்கிழமையும் திருவிழா போல சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் பங்குனி மாதம் 2ஆம் ஞாயிறு பாடைக்காவடி திருவிழா சிறப்பாக நடைபெறும். பங்குனி 3ஆவது ஞாயிறு புஷ்ப பல்லாக்கு. வரம் தரும் அம்மனாக, உயிர் காக்கும் அம்மனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் மகாமாரி அம்மனை அனைவரும் துதிப்போம்.
இந்த தளத்தில் பிறந்தேன் என்று நான் பெருமை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.